இருக்கு. செருப்பால நம்மளே அடிச்சுக்கணும்ல. செருப்பு இருந்தா கொடுங்க கிருஷ்ணன், அடிச்சுக்கிறேன். இந்த 5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டேஸ் சொல்லுங்க. நீட்டுக்காக இந்த 5 வருஷம் என்ன டேஸ் திமுக பண்ணுச்சு? கையெழுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதான் அது என்னத்துக்கு டேஸ் ஆச்சு? கடிதம் எழுதியிருக்காங்க. அதாங்க என்னத்துக்கு டேஸ் ஆச்சு? இதுதான் நான் கேட்கிறேன். எத்தனை டேஸ் வேணா சொல்லலாம் கிறிஸ்டி. என்ன நேரட்டிவ் செட் பண்றீங்க? வெக்கமா இல்லையா? கூச்சமா இல்லையா? வாயில ஏதாவது வந்துருங்கிற மாதிரி இருக்கு கிறிஸ்டின். இதே நீ சொல்லக்கூடிய அந்த இயக்குனர் உதயநிதி வீட்டு வாசலுக்கு போயிட்டு இந்த தலித் கூட்டமைப்புகள், இந்த தலித்துக்கு ஆதரவாக பேசவங்க கூட்டு போய் உதயநிதி வாசல்ல உட்காந்து ஏங்க நீட்டுன்னு சொன்னீங்களா, 5 வருஷம் என்னங்க டேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் சரியாக போராட்டம் நடத்தினார்களா? இதுதான் கேள்வி. சனம் செட்டி வருவதற்கு முன்பே திமுக பல கருப்பாடுகள் உள்ள இருக்கு போராட்டத்துல. சனம் செட்டியை வெளியே அனுப்பிச்சுட்டோம்னா விர்ச்சுவல் சும்மா இருப்பானா? எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். அந்த 3 கோரிக்கைகளை பிரதிபலித்து இங்க போராடிக்கலாம். அது போராடாம ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கு எதிராக போராடுறீங்க, விஜய்க்கு எதிராக போராடுறீங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதுக்கு நீங்க வெளிப்படையா அறிவிச்சிட்டு போங்க. தாவேகாவுக்கு எதிரான போராட்டம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி. நான் மகிழ்ச்சியா இருக்கீங்க? மகிழ்ச்சியில போராட்டத்தில் வென்றுட்டீங்களா? ஆமா, இப்பதான் போராட்டத்துல முடிச்சிட்டோம். ஏங்க நீங்க வேற. இப்ப இந்த போராட்டமே எதுக்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நீட் எதிர்ப்பு போராட்டமா இல்ல நீட்ல இருக்க குளறுபடிகளை நீங்க சரி செஞ்சா போதுமா அப்படின்னு 2 போராட்டம் எப்படி பாக்குறீங்களா? ஆமா, நான் விஜய்க்கு எதிரான போராட்டமா ஜனநாயகனுக்கு எதிரான போராட்டமான்னு பாக்குறேன். ஓகே, அப்ப நான் ஒவ்வொரு விஷயமா உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேத்து நைட் அப்டேட் ஃபர்ஸ்ட் கேட்டலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கரண்ட் அப்டேட் ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அது ஒரு அப்டேட் இப்போ இருக்கு. இதை தாண்டி நைட்டு திடீர்னு சனம் செட்டி நடிகை, அவங்க பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் ரொம்ப தைரியமா பேசக்கூடியவங்க, திடீர்னு அந்த போராட்ட களத்துக்குள்ள போறாங்க. போய் சில விஷயங்கள் பேசுறாங்க, சில விஷயங்கள் நடக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது அங்க வந்து டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள விளக்கம் கொடுக்குறாங்க, நாங்க மைக்கெல்லாம் புடுங்கல, நாங்க பேச விட்டோம் அப்படின்ட்டு. அவங்க பேசினதுல என்ன தப்பு இருந்துச்சு, என்ன சரியா இருந்தது? இல்ல, சனம் செட்டி போனது தவறு இல்லையாங்கிறது நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் சரியாக போராட்டம் நடத்தினார்களா? இதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு எவிடன்ஸும் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல் நாள் போராட்டம் நடக்குது. கம்யூனிஸ்டுடைய அலுவலகம் பாலன் அலுவலக இல்லத்தில் நடக்க போகுது, அறிவிப்பு வருது, மைக்கெலாம் செட் பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அதில் முதல் நாள் போராட்டத்திலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வரை குறித்து விமர்சனத்தில் பாடலாக பாடப்படுகிறது. ஆமாம், புரியுதா? இங்கே எங்கே போச்சு உங்களுடைய நியாயம்? முதல் கேள்வி. ஓகேவா? சனம் செட்டி போனாங்க, பேசினாங்க, மைக்கப்படி அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்குறது, ஜனநாயகனை ஏன் எதிர்த்தீங்க? முதல் நாள் மாண்புமிகு முதல்வரை ஏன் எதிர்த்தீங்க? எந்த நோக்கத்திற்காக இந்த போராட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஒரு கேள்வி வருது. சரி, அதுதான் ஏதோ பண்ணிட்டாங்கப்பா, அதுக்கப்புறம் ஓகே ரைட்டு. திரும்பி நேற்று இரவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மிஸ்ஸிங், தளபதி மிஸ்ஸிங்கிற அந்த ஃபோட்டோவை வச்சு விஜய் அவர்கள் மிஸ்ஸிங், ஹைட்டு 5.9, இதில் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? இதுல யார் அமைதியா பொத்திட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு போட்டோ, இதெல்லாம் யார் அனுமதி கொடுத்தா? நீங்க சனம் செட்டி பேசக்கூடாதுன்னு நீங்க தடுக்கிற, நீங்க இதையும் தடுத்திருக்கணுமா இல்லையா? சரி, ஜாதி மத அடையாளங்கள் வேணாம், ரைட், ஓகே, சந்தோஷம். அரசியல் அடையாளங்கள் வேணாம். ஜென்சி கிட்ட வந்து சனம் செட்டி வருவதற்கு முன்பே திமுக பல கருப்பாடுகள் உள்ள இருக்கு போராட்டத்துல. ஓகே, வெறும் சனம் செட்டியை மட்டும் விளக்குற மாதிரி. சனம் செட்டியை வெளியே அனுப்பிச்சுட்டோம்னா விர்ச்சுவல் சும்மா இருப்பானா? போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க, விடிற வரைக்கும் அடிக்கிறானுங்க. வடிவில் ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஒரு முட்டு சந்துக்குள்ள கூட்டு போனாங்களா, ஆளால கடிக்கிறாங்களா, கொண்டு வந்து விருது ஒரே மூத்திர வாழடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கதையா சனம் செட்டியை ஏண்டா சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டானுங்க. அடின்னு அடிச்சு அந்த அம்மா டிஎம்கே காட்ஃபாதர் மாதிரி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்தா ராவண மகண்டா இல்ல ராவண மகடா அப்படின்னு போட்டு தேவையா? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நீங்களே காயப்பட்டு புண்பட்டு மனம் இல்ல, அவங்க உள்ள வந்து அவங்க வந்து என்னன்னா நீட் போராட்டத்தை பத்தி பேசிக்கலாம். வந்த உடனே வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா யார் யார் இருக்கீங்க? ஆமா, கேட்பாங்க. ஏன் கேட்கறதுனா தப்பு இருக்கு? ஏங்க, இப்ப ஒரு போராட்டம் நடக்குதுங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்காங்களா, தன்னெழுச்சியா வந்திருக்கீங்களா? கேட்கறதுல என்ன தப்பு? ஏங்க எத்தனை பேர் இருக்கீங்க, வீசிக்கால எத்தனை பேர் இருக்கீங்க, இதெல்லாம் கேட்ட தப்பா? இதுல என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன்.
ஏங்க இத்தனை கூட்டம் இருக்குங்க, எல்லா மக்களும் வந்திருக்கீங்க. இதெல்லாம் கேட்டவங்க என்ன சொல்ல வந்தாங்க ஆக்சுவலி? ஏன்னா நான் தளபதி படத்தை பார்க்க போனேன் அப்படின்னாங்க. இல்ல அவங்க விஜய் அவர்கள் மீது இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை அங்கேயே போய் தெளிவுபடுத்தலாம் தான் வந்திருக்காங்க. இதுதான் விஷயம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு சனம் செட்டி க்ளோஸும் இல்லை, இதெல்லாம் கிடையாது. அவர்கள் அங்க சனம் செட்டியை புறக்கணித்தது தவறு. ஏன் தவறுனா, நீங்க முதல் நாள் என்ன பண்ணீங்க, அன்று என்ன பண்ணீங்க? சரி, இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து நீங்க பதவி விளங்குறாரு. இன்னைக்கு காலையில கனிமொழி எதுக்குப்பா கேட்கிற கேள்வி மட்டும் சொல்லுங்க. கனிமொழி எதுக்கு? கனிமொழி எந்த கட்சியை சேர்ந்தவங்க? திமுக காரங்க. எதுக்கு அவங்க? இப்ப சனம் செட்டி தாவேக்கான்னு நீங்க முத்திர குத்துறப்ப கனிமொழி ஏன் பேசணும் போராட்டத்துல? என்ன லாஜிக்? ஜூலி நைட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப சொன்னாங்கல்ல படம் பாக்குறவங்களாம் ஜோக்கர்னு சொல்றீங்கல்ல, ஆனா ஒரு கட்சி சார்பா வந்து இந்த போராட்டத்தை கொண்டு போறீங்கல்ல, நீங்க தான் ஜோக்கர்னு மூஞ்சிக்கு நேரம் சனம் செட்டி சொல்றாங்க. நைட்டு ஜூலியும் பேசியிருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட யாரும் மைக்க பிடுங்கலையே. இல்ல அவங்க நம்ம மதிக்கவும் வேணாம், மைக்க பிடிக்கவும் வேணாம். அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிடும், விட்டுலாம். நம்ம அதை பத்தி பேச வேணாம். நம்ம என்ன கேட்கறோம்னா, தாவேக்காவு சார்பாக தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த அநீதி வந்து கனிமொழிக்கும் இழைக்கப்பட்டிருக்கணும். கனிமொழிக்கு நீங்க உள்ளே நீங்க வராதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்கணும். நீ யாருப்பா நடத்துறவன்? யாரு நடத்துறவன் யாரு? பொதுமக்களா இல்ல மாணவர்கள் அமைப்பா? யாரு நீங்க? அதுதாங்க பெரிய குழப்பமா இருக்கு. சிஜேபி தலைமையில் நடத்துறாங்க, ஆனா யார் யார் உள்ள இருக்காங்க, யார் நடத்துறாங்க? அதான் சொன்னல, அப்படியே வந்து திமுக ஃபுல் ஃபோர்ஸா வந்து உள்ள இறங்கல, லைட்டா அப்படியே ஒரு கோலத்தை மட்டும் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, நீங்க அப்படியே போடுங்க, வீரியம் ஆகுறப்ப நம்ம நேரம் வந்து அறிவாலயத்திலிருந்து ஜம்ப் ஆயிடுவோம். இதுதான் நடந்திருக்கு. அதாவது ஒரு நெரட்டிவ். இப்போ விஜய் அவர்கள் மீதும் தாவேகா அரசு மீதும் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிடணும். அமைச்சர்கள் மீது முன்னாடி நாள் ஒருத்தர் இயக்குனர் பிரபலமான ஆஸ்கர் 10 முறை வாங்கினவர் விமர்சனம் வச்சுட்டு போயிட்டாரு. யாரு சொல்றீங்க? அது உங்களுக்கே தெரியும். 10. ஓகே, ஆஸ்கருக்கு மேல ஒரு அவார்டு இருந்தாலும் அது அவருக்கு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆள் அவரு ஒரு விமர்சனத்தை அடுத்த நாள் இந்த மாதிரி போராட்ட காலங்கள் நடக்குது. என்ன நேரட்டிவ் செட் பண்றீங்க? வெக்கமா இல்லையா? கூச்சமா இல்லையா? வாயில ஏதாவது வந்துருங்கிற மாதிரி இருக்கு கிறிஸ்டியனுக்கு. என்ன ரொம்ப தவறான விஷயம். இது ஒரு போராட்டமே கிடையாது, இது ஆரோக்கியமான போராட்டம் கிடையாது. உண்மையிலுமே தன்னெழுச்சியான போராட்டம் என்றால் இன்று எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் கூடினார்களோ அப்படி கூடியிருக்க வேண்டும். இதுதான் போராட்டம். இல்ல அவங்க கோரிக்கைகள் நீட் எதிர்ப்பு தானே. அதான் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் கிறிஸ்டியன். தமிழ்நாட்டில் நடப்பது நீட் முற்றிலும் விலக்கு. ஆமா, டெல்லியில நடந்த போராட்டமே வேற. இதற்கும் அங்க தலையும் செட் ஆகாது, இங்க காலும் செட் ஆகாது. அந்த மாதிரி இவங்க டிஃப்ரெண்ட். இங்க முழுக்க நீட்டு விலக்கு. அந்த நீட்டு விலக்க பற்றி சிஜேபி நடத்தக்கூடிய, கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துல கனிமொழி பேசும்போது என்ன சொல்றாங்க? ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற இருக்கு, ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் ஆதரவு சொல்றது யாரு? நீட்டை கொண்டு வந்த காங்கிரஸ் கூட்டணியில இருந்த திமுக. 5 வருடத்தில் நீட்டை ஒழிக்கக்கூடிய அந்த ரகசியம் தெரிஞ்ச திமுக, அந்த திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி மேடையில் நின்று அங்கேயே பேசுறாங்க. என்னங்க இது எப்படி செருப்பால நம்மளே அடிச்சுக்கணும்ல? இல்ல செருப்பு இருந்தா கொடுங்க கிருஷ்ணன், அடிச்சுக்கிறேன். இல்ல இது என்ன எனக்கு புரியல. நீங்க என்ன சொன்னீங்க? 2021 25 வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி. நீட்டை விளக்கக்கூடிய ரகசியம் எனக்கு தான் தெரியும். மாண்புமிகு துணை முதல்வர், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? 5 பேரும் சொல்லிட்டு நீங்க 5 வருஷத்துல ஒண்ணும் பண்ணல. சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தீங்க. 2வது நீட்டுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரு பிராக்டிஸ், ஒரு முகாம் ஒன்று எடுப்பீங்க. நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? ஏமாத்துறது தான். ₹1 ஏமாத்தினாலும் ஏமாத்தினது தான், 1 கோடி ரூபாய் ஏமாத்துறதும் ஏமாத்துறது தானே. அப்புறம் எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? இல்ல இப்ப 2 மாசத்துல விஜய் அவர்கள் என்ன முயற்சி எடுத்தாரு? நான் அதுக்கு வரேன். இதை முடிச்சிருவோம் நம்ம, அப்புறம் விஜய் அரசுலாம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொல்லிட்டு இத்தனை விஷயங்களை செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மக்கள்லாம் பார்க்க மாட்டாங்களா சேனலே? இவங்களுக்கு என்னன்னா மக்களை பத்தி கவலை கிடையாது. மக்களை மனுஷனாவே நினைக்கிறது இல்லை. இவங்க எது பேசினாலும் மக்கள் ஏத்துக்குவாங்க, எது திமுக எது சொன்னாலும் மக்கள் திமுக சொல்றதுதான் சரின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு சொல்றது எந்த அடிப்படையில் ஏத்துக்க முடியும்? முட்டாள்தனமான வாதம்ங்கிறது நம்மளுடைய கருத்து. இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இன்றைக்கு போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்திலே அரசியல் ரீதியாக கனிமொழி பேசும்போது அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? எப்படி இந்த போராட்டக்காரர்களை ஏற்றுக்கொள்றாங்க? இது ஒரு கேள்வி. அப்ப இவங்க பேசி இவங்க என்ன வேணா கருத்துக்களை இங்க பதிவு செய்யும் போது சனம் செட்டி ஏன் பதிவு செஞ்சிருக்க கூடாது? தாராளமா அவங்க செய்யலாமே. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல ஜனநாயகன் படம் பார்க்க போன முட்டாள் கூட்டம், பட் இங்க உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராட்ட கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் பிரிக்கிறாங்க இந்த விஷயம். நெஞ்சுக்கு நீதியா? நெஞ்சினாலே பயமா இருக்கு. நெஞ்சுக்கு நீதி. ஆமா, அந்த படத்துக்கு மதுரையில பெரிய கட் அவுட்லாம் வச்சு அமைச்சர்கள் தலைமையில படம் பார்த்தாங்க. அப்ப நான் உதயநிதி சுதந்திர போராட்ட தியாகின்னு நினைக்கிறேன். இல்ல அப்போ மொழிபோர் தியாகியா? இல்ல இளைஞரணில இருந்தாரு. இல்ல இல்ல உக்ரைன் ரஷ்யா போற நினைக்கிறேன். இளைஞர் அவரோட வரலாற்று அந்த படத்துல போட்டிருந்தாங்க.
அவருடைய உண்மையான வரலாறு உக்ரைன் போரை நிறுத்திட்டு ட்ரம்ப் கிட்ட ஆலோசனைலாம் கொடுத்துட்டு அவர் அப்படியே இந்தியா பக்கம் படையெடுத்து வரும்போது அந்த வரலாற்றை சித்தரித்து நெஞ்சுக்கு நீதினு ஒரு தலைப்பு வச்சு அந்த படத்தை போட்டாங்க. அப்போதைய தினம் ஆட்சியில் இருந்த திமுகவுடைய அமைச்சர்கள் அந்த படத்தை பார்த்தாங்க. இல்லைங்க, சிம்பிள், தவறு கிடையாது. அது கலைஞர் கைவண்ணத்துல எழுதப்பட்ட, அதான் அது தவறு கிடையாது. ஏன்னா அவர் தியாகி இல்லை, தவறு கிடையாது. ஓகே, இவர் வந்து விஜய் அவர் வந்து விஜய் மீது வந்து பழிய போடலாம், விஜய் என்ன செஞ்சாலும் திரை கூத்தாடிங்களாம், என்ன வேணா செய்யலாம். இவர் படத்தை பார்த்தா அந்த ஒரு பழமொழி அபிஸ்டு ஒரு இது சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதை இது. என்ன என்ன மேனஸே இல்லையா, கூச்சமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், 1977 அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்தில் உட்காராரு. ஆனால் அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் படம் நடிக்கல. ஏற்கனவே நடித்த படங்கள் ஒரே வருடத்தில் 2 படங்கள் வருது. இந்த 2 படங்களும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில். அன்றைய எதிர்க்கட்சியாக இருந்த செய்தி பத்திரிகைகள்ல இந்த செய்தி, நான் சொல்லக்கூடிய செய்தி விமர்சனங்களாக இருக்கு. இன்றைய தினமும் இருக்கு. அந்த திமுக லைப்ரரியில எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். முரசொலியில இருக்கு, விடுதலையில இருக்கு, இன்னும் பல தீக்கதிர் பத்திரிகைகள் இருக்கு, இன்னும் பல பத்திரிகைகள்ல எம்ஜிஆரை குறித்து விமர்சனங்கள் வந்துச்சு அன்றைய தினம். ஏன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல, அமைச்சர்கள் போயிட்டு அழுகுறாங்க, அமைச்சர்கள் போயிட்டு இது பண்ணிட்டாங்க, தொண்டர்கள் போயிட்டு ஜோக்கர் மாதிரி பண்றாங்கன்னா, அன்றைய தினம் அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பன், பண்ருட்டி ராமச்சந்திரன், இன்னும் 4-5 அமைச்சர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் படத்தை முன் வரிசையில் உட்காந்து பார்த்தாங்க, கண் கலங்கினாங்க. இந்த தலைவனை நாங்க இனிமேல் திரையில பார்க்க மாட்டோம்ட்டு. இதை மறுக்க சொல்லுங்க யாரையாவது. ஏன்னா போராட்டம் நடக்கிற நேரத்துல போய் அமைச்சர்கள் படம் பாக்குறது சரி. அன்றைக்கு படம் பாக்குறப்போ நதிநீர் பிரச்சனை வந்திருந்தா எம்ஜிஆர் என்ன விமர்சனம் வச்சிருப்பீங்க? சிம்பிள் கொஸ்டின் அதுதான். சரி கிறிஸ்டி, நான் என்ன கேட்குறேன், இன்றைய தினம் நீட் போராட்டமே கிடையாது, இந்த 10 நாள் நீட் போராட்டம் கிடையாது, ஜனநாயகன் ரிலீஸ், என்ன விமர்சனம்? சிம்பிள் சொல்லுங்க. எல்லாரும் படத்துக்கு போயிட்டாங்க. நான் ஏத்துக்க மாட்டேன். உண்மையா விமர்சனத்தை சொல்லுங்க. இல்ல, உண்மையா அதாங்க சொல்லுவாங்க. அமைச்சர்கள் போய் அழுகுறாங்க, போராட்டமே இங்க நடக்கல, டெல்லியில நடக்கல, தமிழ்நாட்டுல நடக்கல, ஜனநாயகன் ரிலீஸ். என்ன திமுக நிலைப்பாடு? இல்ல கண்டிப்பா அதான் இருக்கும். சொல்லுங்க. இல்லைங்க, இந்த தேட்டர்ல பால் ஊத்துறாங்க, இந்த வீட்டுல இது பண்ணான்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சியில போட்டு காட்டியிருப்பாங்க. விமர்சனம்னு ஒண்ணு வைக்கணும், விமர்சனம்னு ஜனநாயகனுக்கு ஒண்ணு வைக்கணும், வச்சுதான் ஆகணும். அமைச்சர்களுக்கு ஒரு விமர்சனம் வச்சணும். அது எப்போ வச்சா என்ன, அந்த நேரத்துல இது வந்துருச்சு, நீட்டு பிரச்சனை வந்துருச்சு. இல்ல அது அவ்வளவுதான். இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்ல முடியும். நேத்து கூட ஜென்சி டிஎம்கேன்னு நான் சொல்லலைங்க, டிஎம்கேவோட சாயல்னு தான் சொல்றேன், டிஎம்கேவோட நிழல் தான் சொல்றேன், கருப்பாடுகள் அங்க இருக்குன்னு தான் சொல்றேன். நீங்க போராட்டம் தன்னெழுச்சியாக பாசிச பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த மாணவர்கள் அதை மட்டுமே குறிக்கோளாக வைக்க வேண்டும். ஜனநாயகனையும் விஜய் அவர்களையும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சனம் செட்டியை புறக்கணித்த மாதிரி இன்னைக்கு கனிமொழியை புறக்கணிச்சிருக்கணும். ஜாதி மதம் இனம் இங்க பிரச்சனை இல்ல, எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த போராட்டம் நடக்குது, அரசியல் பாகுபாடும் இல்லாமல் தான் இந்த போராட்டம் நடக்குதுன்னா கனிமொழி இன்னைக்கு வந்திருக்க கூடாது. ஏன் வந்தாங்க, ஏன் பேசுறாங்க? திரைத்துறையே வந்து நேற்று வந்து திரண்டு வந்து ஒரு போராட்டம். அது இவங்க எது வேணா பண்ணிடுவாங்க, தப்பு கிடையாது. தாவேக பண்ணாம இருந்தாலும் தப்பு, பண்ணாலும் தப்பு அப்படின்னா எப்படி எடுத்து மக்கள் பாக்குறாங்க கிறிஸ்டி? ஓகே, மக்கள் தெளிவா பாக்குறாங்க, யார் யார் முட்டாளு, யாரு ஜோக்கரு. அந்த ஜோக்கர்னு தெரிஞ்சனாலதான் திமுகவுக்கு தோல்வியை கொடுத்துருக்காங்க. இல்ல இப்ப தேவதர்ஷினின்னு ஒரு நடிகையை பத்தி பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நேற்று பேசினது பயங்கர வைரலா இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து நீட்டுக்காக ஒரு விளம்பரமே நடிச்சிருக்காங்களாமே, அதெல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்க மக்கள்? இல்ல அதுதான், அதாவது இவங்க தொழிலுக்காக வருமானத்திற்காக எது வேணா பண்ணலாம், அதை ஏத்துக்கணும். புரியுதா? போராட்டம்னு வரப்ப இவங்க சொல்றதுதான் கரெக்ட், இவங்க பேசுறதுதான் கரெக்ட், தாவேகா பேசினா தப்பு, தாவேகாவோட அமைச்சர்கள் பேசினா தப்புனா எப்படி, எந்த வகையில ஏத்துக்க முடியும்? இதுல நியாயமான போராட்டமா? முதல்ல நடந்தது நியாயமான போராட்டமா? இதுதான் கேட்கிறோம். டெல்லியில் நடந்த போராட்டம் 3 கோரிக்கைகள்: வினாத்தாள் கசிவு, தற்கொலை செய்த மாணவர்களுக்கு நிதி உதவி கொடுக்கணும், அமைச்சர் வந்து பதவி விலகணும். 3 போராட்டம். அந்த போராட்டம் நடக்கும்போது பெரிய அளவுல வரும்போது சேஃப்டி செக்யூரிட்டிக்காக தாக்குதல் நடத்துறாங்க. இது ஆஸ் யூஸ்வலா எந்த போராட்டமாக தான் நடக்கும். அது வந்து பாஜக இல்லை, அங்கே காங்கிரஸ் ஆட்சி செஞ்சாலும் அது நடந்திருக்கும், மாற்று கருத்து கிடையாது. அந்த மாணவர்களை தாக்குறாங்க. அந்த மாணவர்களை கண்டித்து நீங்க இங்க போராடி இருக்கலாம், அந்த 3 கோரிக்கைகளை பிரதிபலித்து இங்க போராடிக்கலாம். அது போராடாம ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கு எதிராக போராடுறீங்க, விஜய்க்கு எதிராக போராடுறீங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்னு கேட்கிறேன். அதுக்கு நீங்க வெளிப்படையா அறிவிச்சிட்டு போங்க, தாவேகாவுக்கு எதிரான போராட்டம் பாலன் இல்லத்தில் நடைபெறுகிறது, அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. இல்ல இன்னொரு இடத்துலயும் நடந்துச்சு, நீலமோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா. அதான் நான் சொல்லிட்டேன், தலைப்பு சொல்லிட்டல, தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய்க்கு எதிரான போராட்டம், அனைவரும் வாங்க ஒரணியில் திரளுங்கள் அறிவிச்சிருக்கலாம். இல்ல இதுல இயக்குனர் ப. ரஞ்சித் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு பத்திக்கிட்டு ஏறி ஒரு விஷயம், ஒரு 8 தலித் அமைச்சர்கள் சொல்லிட்டு நீங்க அது வந்து நீங்க அடுத்து கேளுங்க. நம்ம இதை முடிச்சிருவோம், இன்னும் முடியல, அடிச்சுக்கிட்டே முடிச்சிடறேன். இப்போ அப்படியே நீட்டுக்கு வருவோம்.
விஜய் அவர்கள் வாய் திறக்கல நீங்க ஒரு கொஸ்டின். ஆமா கண்டிப்பா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 21 to 25 வரைக்கும் தேர்தல் அறிக்கையில நீட்டு விலக்கு கொடுத்துருவோம், நீட்டுக்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் சொன்னது திமுகவா? ஆமா. அந்த நீட்டை முதன்முறையாக கொண்டு வந்தது காங்கிரஸா? அப்ப திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருந்தாங்களா? சரிதானே சொல்ற? சரிதானே? கட்டுதாங்க. அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை தான் பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சில திட்டங்கள்ல பெயர்கள் மாறப்பட்டது. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம், ராஜீவ் காந்தி சொந்த கனவு இல்லம் திட்டம், நெடுஞ்சாலை திட்டம், இதெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தப்பட்டு பாஜக அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சில பெயர்கள் மாற்றப்படுது. அந்த அடிப்படையில் தான் நீட் காங்கிரஸ் கொண்டு வந்தது. அது யாரும் மறுக்க முடியாது. அது திமுகவுக்கும் தெரியும். அன்றைய தினம் நீங்க சமரசமா இருந்தீங்களா? ஒட்டிட்டு இருந்தீங்களா? நெகம் சதையுமா இருந்தீங்களா? அவங்களுக்கு குரல்லாம் இங்கே கொடுப்பீங்க, இங்கே குரல்லாம் அங்கே கொடுத்தீங்களா? எல்லாம் பண்ணீங்க. எல்லாம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்துறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? சரி விட்டுறோம், விஜய் அவர்கள் வாய் திறக்கல. இந்த 5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டேஸ் சொல்லுங்க. நீட்டுக்காக இந்த 5 வருஷம் என்ன டேஸ் திமுக பண்ணுச்சு? கையெழுத்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதான் அது என்னத்துக்கு டேஸ் ஆச்சு? கடிதம் எழுதியிருக்காங்க. அதாங்க என்னத்துக்கு டேஸ் ஆச்சு? இதுதான் நான் கேட்கிறேன். எத்தனை டேஸ் வேணா சொல்லலாம் கிறிஸ்டி. நான் என்ன சொல்றேன், 50-60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழ்நாட்டு கல்விக்காக போராடின உங்க கட்சி, உங்களாலே நீட்டை தடுக்க முடியலையே. தடுக்க முடியாத ஒரு விஷயத்த நீட்டு தேர்தல் அறிக்கையில சொல்லி நீங்க ஆட்சி அதிகாரத்துல 5 வருஷம் உட்காந்து கொள்ளையடிச்சிட்டீங்கன்னு உங்க மேல விமர்சனம் இருக்கு. அப்ப 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 107 தொகுதிகள் வெற்றி பெற்று அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு போராடி ஆட்சி அமைச்சிருக்க தாவேக்கானால என்ன செய்ய முடியும்? போராட்டம் பண்றவங்களை ஒருத்தவங்களை சொல்ல சொல்லுங்க. ஒருத்தவங்களை சொல்ல சொல்லுங்க போராட்டம் பண்றவங்க. இல்ல அவர் ஒரு வாயை திறந்து சரி திறந்துட்டாருங்க. விஜய் அவர்கள் திறந்துட்டாரு. பாலன் இல்லத்துல போராட்டம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து இருக்காரு விஜய். பலத்த பாதுகாப்போடு முதல்வர் போராட்டத்தில் கலந்துகிட்டார். என்ன நடந்துரும் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க எனக்கு என்ன நடந்துரும்? என்ன நடந்துரும்? இல்ல உடனே நீட் விஜய் அறிக்கை கொடுத்துட்டாரு. என்ன நடந்துரும்? பாஜக ஐயோ விஜய் வந்துட்டாரா ரத்து சொல்லிடுவாங்களா? எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும்? ஏங்க மக்கள்லாம் முட்டாளாங்க. எப்படிங்க நடக்கும்? அவர் பேசிட்டாருன்னா எல்லாமே சரியா இல்ல. அதுக்கான ப்ரொசீஜரே எடுக்க முடியாது அதுக்கப்புறமா. இல்லங்க கிறிஸ்டி, எடுக்கலாம் கிறிஸ்டி. ஒரு ஆட்சி, புதுமையான ஆட்சி, சிக்கல்கள் வருது. ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய நலனை அவங்க பார்ப்பாங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான குற்றச்சாட்டுகளை பார்ப்பாங்களா? இல்ல அதற்காக அந்த ரேஸ்ல ஓடுவாங்களா? எல்லாமே கண்காணிக்கணும்ல. 50-60 வருஷமா உங்களாலேயே முடியலையே. எந்த டேஷும் பண்ணாம தானே விட்டீங்க. ஆனா விவாதத்துல மட்டும் உட்காந்து முதல்வர் டேஷ், தாவேக்கா டேஷ்னு உட்காந்து பேசுறீங்க. அது எந்த இடத்துல ஞாபகம்? அப்ப நம்மளும் டேஷ்னு தானே பேசணும். அப்போ நான் என்ன கேட்கிறேன், உங்களால முடியல, நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. அதனாலதான் தாவேக்கா சார்பாக நம்ம பத்திரிகையாளர்களை தாவேக்கா சார்பாக தான் பேசுறோம். ஏன்னா மக்களை ஏமாத்திருக்கீங்க, பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. நீட் ஒன்றை ஆட்சி அதிகாரம் மத்தியில் இல்லாமல் உங்களால் தடை செய்யவே முடியாது. இது திமுகவுக்கு தெரிஞ்ச ரகசியம். இந்த ரகசியம் தெரிஞ்சு ஏன் ஏமாத்துறீங்க? இல்ல இப்ப சிஎம் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு ரீசனோட தான் அமைதியா இருக்கு. நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்றேன், முதல்வர் உட்காந்துட்டாரு, இல்ல அறிக்கை கொடுக்குறாரு, இல்ல வீடியோ மூலமா வெளியிடுறாரு. என்ன நடந்துரும் நான் கேட்கிறேன். எதுவுமே நடக்காது கிறிஸ்டி, எதுவுமே நடக்காது. விஜய் அவர்கள் அமர்ந்த நாள் உடனே அவர் தாமந்துர பிரதான் அமைச்சர் பதில் நிக்கிறாங்க. பாஜக நீட் விலக்கு கொடுக்குதுன்னா பாஜகவுக்கு அது அசிங்கமா? கண்டிப்பா என்ன கொடுப்பாங்க? எத்தனையோ பல வருடங்கள் கட்சிகளே விரல விட்டு ஆட்டினா பாஜக விஜய்க்கு பயந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. பாஜக அரசியல் பண்ண தெரியாதா? யாருக்கு அரசியல் இல்ல? இப்ப இதுல ஒரு அரசியலா கூட ஏன் டிவிக்கே இந்த இதை ஒரு போராட்டத்தை எடுத்து நடத்தக்கூடாதுன்னு கேட்க. இதுல 2 விஷயம் இருக்குங்க. பண்ண முடியாத விஷயங்களை ஒரு கட்சி செய்யாம இருக்கிறது நல்லதுங்க. புரியுதா? தெரிஞ்சு அவமானப்படக்கூடாதுங்க, தப்புங்க அது. ஓகே. இப்ப தாவேக்கா போராட்டம் ஒருவேளை நாளைய தினம் தாவேக்கா ஒரு போராட்டத்தை அறிவிக்குது. இன்றைக்கு போராட்டம் நடக்குது டி நகர்ல. திமுக இல்லாத பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா, தாவேக்கா எல்லாம் சேர்ந்து டி நகர்ல ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அது திமுக இல்ல. ஓகே, புரியுதா உங்களுக்கு? திமுகவும் முற்றிலும் புறக்கணிச்சுட்டாங்க. ஏன்னா அது பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்த கட்சி, புறக்கணிச்சுட்டாங்க. ஆனா அந்த போராட்டத்துல திமுக பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயத்த ஒரு ஆள் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. ஏன் அதுதாங்க நான் கேட்கறேன். நான் என்ன கேட்கறேங்க, 5 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தீங்க, ஏங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னு இந்த மாணவர்கள் ஒன்றிணைந்த அறிவாலயம் வாசலையும் உதயநிதி வீட்டு வாசலையும் இப்ப போராடி இருக்கணுமா இல்லையா? இதே நீ சொல்லக்கூடிய அந்த இயக்குனர் உதயநிதி வீட்டு வாசலுக்கு போயிட்டு இந்த தலித் கூட்டமைப்புகள், இந்த தலித்துக்கு ஆதரவாக பேசவங்க கூட்டு போய் உதயநிதி வாசல்ல உட்காந்து ஏங்க நீட்டுன்னு சொன்னீங்களா? 5 வருஷம் என்னங்க டேஷ் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்க வீட்டுக்கு வெளியே தான் உட்காருவோம், நீட்டு ரத்து செய்யற வரைக்கும் இங்கதான் இருப்போம், இங்கதான் சாவோம்னு சொல்லி போராடி இருக்கணுமா இல்லையா? அது என்ன 5 வருஷம் கழிச்சு இப்ப வரீங்க? இப்ப எதுக்கு வரீங்க நீங்க?
அது டெல்லியில போராட்டம் நடத்தினால தான் நீங்க இங்க போராட்டம் நடத்துறீங்க. இல்ல இவங்க டெல்லியில போராட்டம் நடத்தல என்ன பண்ணிருப்பீங்க? இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சதுன்னு சொல்றாங்க. நம்ம தானே இங்க தமிழ்நாட்டு முதல் நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொல்றேன், அதற்கப்புறம் நடந்தது ஏன் நீங்க அதை ஏன் கவனிக்கலன்னு கேட்கிறேன். ஏன் பொய்யான வாக்குறுதி? அதற்கப்புறம் எங்க மாண்புமிகு முன்னாள் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரே ஒரு முறை வந்து தடை வாங்குறாங்க உச்ச நீதிமன்றத்துல. அந்த ஒரு ஆண்டு மட்டும் மருத்துவ கலந்தாய்வு வேற மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த கலந்தாய்வுக்கு அப்புறம் தான் மோடியா லேடியாங்கிற பிம்பமே தொடருச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த தைரியம் உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகள் உங்களால ஏன் எடுக்க முடியல? ஏன் எடுக்க முடியல? அன்றைய தினம் ஆட்சி அதிகாரத்துல ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, தைரியமா துணிஞ்சு கேஸ் போட்டு ஸ்டே வாங்கினாங்கல்ல. இந்த 5 வருஷத்துல திமுக எங்க ஸ்டே வாங்கியிருக்கு சொல்லுங்க நீங்க? கடிதம் தான் எழுதியிருக்காங்க. எழுதி என்னங்க பிரயோஜனம்? நீங்க என்ன ஸ்டே வாங்கியிருக்கீங்க? இல்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. அந்த தீர்மானத்திற்கு அன்றைய தாவேக தலைவராக இருந்த விஜய் மாணவர்களுடைய கூட்டத்திலே சொல்லியிருந்தாரு, தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய சிறப்பு தீர்மானத்திற்கு நான் ஆதரவு தரேன். ஆமா. அப்ப விஜய் நீட்டுக்கு எதிரானவரா இல்ல நீட்டை ஆதரிக்கிறவரா? இல்ல ஆனா போராட்ட இடம் தர மாட்டாங்க, போனா கைது பண்றாங்க அப்படின்ற ஒரு எங்க ஒரு இடத்த காமிக்க சொல்லுங்க. பொய், எல்லாமே பொய். இன்னைக்கு பாஜகவுடைய செல்லப்பிள்ளை தான் தாவேகா என்றால் இன்றைக்கு இந்த 3 நாட்களாக நடக்கக்கூடிய போராட்டம் எங்கேயும் நடந்திருக்காது. அடி வெளுத்தெடுத்திருக்கும் போலீஸ், தெரியுமா உங்களுக்கு? எங்கேயும் நடந்திருக்காது. இன்னைக்கு நீங்க டி நகர் போங்க, அந்த மக்களை விட போலீஸ் அதிகமா இருக்காங்க. பாதுகாப்பு பார்த்தேன், போலீஸ் அதிகமா இருக்காங்க. அப்ப ஆதரவு இல்லைன்னா அந்த போலீஸ் அங்க இருப்பாங்களா? இரவும் பகலும் வேலை பார்க்கல. இன்னைக்கு கூட அமைச்சர் ராஜ்மோகன் கூட சொல்லியிருக்காரு ஆதரவு இருக்கு. ஏங்க அறவழியில போராடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சாலையில வராதீங்க, பொதுமக்களுக்கு இந்த உங்களுடைய கோஷம் மத்திய அரசுக்கு போனா போதும், அதற்கான நிலைப்பாடுகள் நீங்க போராடுங்க, தமிழ்நாடு அரசு உதவி செய்யும். இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? இல்ல விஜய் அவர்களை வான்னு சொல்றதுல என்ன? அதுதான் சொல்ல என்னங்க பிரச்சனை? நான் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அறிவு வந்து ஏன் தலைமைச் செயலகம் வெளியில வந்து கத்தினாருன்னு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒண்ணு நீங்க வந்து கமலாலயம் போயிருக்கலாம், இல்ல நீங்க சும்மா அறிவாலயத்துல போய். அதுல 2 முரண்பாடு இருக்கு. அறிவு அவர்கள் அங்க போய் போராட்டம் பண்ணாரு, அடுத்த நாள் அந்த மேடையில நான் விஜய் சந்திக்கல ஆதவ சந்திச்சேன்னு சொல்றாரு. இது வந்து நெரட்டிவ். இது நெரட்டிவ். நீங்க போய் அடுத்த மேடையில ஏன் அங்க கலந்துக்கிறீங்க? அதுக்கு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கலாமே. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல பல கோடி மக்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, பாட்டு போட்டா பார்க்க தெரியுது, ஆட தெரியுது, ரசிக்க தெரியுது. அந்த மக்கள் உங்களுடைய கருத்தை ஏத்துக்க மாட்டாங்களா? ஏன் அந்த மேடையில பேசணும்? ஒரு வீடியோ இன்று நான் போராடினேன் வெளியிட்டாங்க, மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்திக்க கூப்பிட்டாங்க, முதல்வர் இல்லை, நான் ஆதவ அவர்களை பார்த்தேன், அமைச்சர் இந்த விஷயங்களை சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், மாணவர்களுக்கு ஆதரவு தராங்க, ஆதரவு தரல, அந்த நிலைப்பாட்டை நீங்க அந்த ஒரு வீடியோல சொல்லி முடிச்சிருக்கலாமே. ஏன் சொல்லல? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? என்ன நெரட்டிவா? டிவிக்கு விர்ச்சுவல் நெரட்டிவ் செட் பண்ண தாங்குவீங்களா? ஏங்க போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க 3 நாளா. வெளியில வந்துட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜய் அவர்கள் போராடினார். இப்போ இதுல 2 அரசியல் இருக்கு. தேசிய அரசியலை நோக்கி நகரக்கூடிய தாவேகா எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு அரசியல் ரீதியாக விஜய் மௌனம் காப்பது நல்லது. ஓகே, மாற்றுக்கிறது கிடையாது. வாயை திறந்துட்டாருன்னா அது தேசிய அரசியலுக்கு தாவேகாவுக்கு ஆபத்து. சிம்பிள் இதுதான். இவர் வாயை திறந்து பாஜக ஒரு விஷயம் செய்யுமானால் பாஜக தாவேகாவை பார்த்து பயந்ததா? இது ஒரு கேள்வி. புரியுதா உங்களுக்கு? அங்க தன்னெழுச்சியாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. அங்கு நடத்தக்கூடியது தன்னெழுச்சியாக மாணவர்கள் அல்ல, சிஜேபிக்கு விஜய் ஆதரவு தராரா? இது ஒரு கேள்வி வருதா? கண்டிப்பா. அவர் ஆக்சுவலி குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு மட்டும்தான் அவர் வந்து போட்டாங்க. ட்வீட்டே அப்படிதான் போட்டு. அதுதான் இப்போ உங்களுக்கு புரியுதா? அரசியல் இதுதான். அரசியல் எதுன்னு பார்த்து தாவேகா சரியாக நகர்கிறது. அதுல குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலுடைய அந்த நகர்வில் தாவேகா சரியாக உள்ளது. அப்ப இந்த ஒட்டுமொத்த போராட்டமும் மாத்தப்படுது, அப்படியே மொத்தமா திமுக கையில் எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. திமுக சாயல் இருக்கு. சாயல் இல்லாம இவ்வளவு விஷயங்கள் நடக்காது கிறிஸ்டி. நீங்க இவ்வளோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு திரைத்துறையினரும் முதல்வரையும் முதல்வருடைய படத்தையும் விமர்சிப்பதுங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கு? அது ஏன் அவங்க கண்ணாடியை பார்த்து அவங்களே திட்டிக்கணுங்கிறனா? நீங்க 5 வருஷமா நீங்க ஏன் போராடலன்னு நான் கேட்கிறேன். 5 வருஷமா உங்களுக்கு ஞாபகமே வரலையா?